ஹீரோயினோட காலேஜ் ஆண்டு தான் போயிருக்காங்க. அங்க வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இத பாக்குறானா, ஹீரோயின் வேற ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு வரான்றது தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு செம்மையா ஆத்திரம் வருது. ஹீரோ நேரா போயிட்டு தர தரன்னு அவ கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துடுறான். 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஹீரோயினுக்கு இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. பாட்டிமா வீட்ல தான் இருக்காங்க. அந்த டைம்க்கு செம்ம கோவத்தோட ஹீரோ வேக வேகமா இவளோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு ரூம்க்கு போறானா, அத பார்த்த உடனே எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. "ஐயய்யோ! என்ன பண்ணான்னு தெரியலையே! இவள என்ன பண்ண போறானோ புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாயிடுது. ஹீரோயின ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா கோவப்படுறான். "நீ எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போற, புள்ள பெத்து தர போற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே இங்க வந்த. ஆனா இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கியே, உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு எவன் கிடைச்சாலும் பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பயங்கர மோசமா நடந்துக்கிறான். இதுல வேலைக்காரங்க வேற வெளியில நின்னு ஓட்டு கேட்டுட்டு பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க கேட்கும்போது, ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டி கிட்ட எதையும் தப்பாலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றா. நைட்டு ஹீரோயின் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு நம்ம பாட்டி அம்மாவோட செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, "உனக்கு சூப் குடுக்க சொன்னாங்க. இத இப்பவே உன்ன குடிக்க சொன்னாங்க பாட்டிமா" அப்படின்னு சொல்லி குடுக்குறா. ஹீரோயினால அதனால வேணான்னு சொல்ல முடியாம அதையும் வாங்கி குடிச்சிடுறா. அதோட மறுநாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடுது. அத பார்த்துட்டு வேணும்னே வந்துட்டு இந்த செக்ரட்டரி என்ன பண்றா அப்படின்னா, ஐயையோ! இவளுக்கு ஏதோ மோசமான நோய் வந்துடுச்சு. இவ வந்து கண்டவன் கூடலாம் போவா போல. அவங்களுக்கு தான் இந்த நோயெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே ஹீரோயின தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறா. பாட்டிமாக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துடுது. ஹீரோயின் ஐயையோ! அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா. இது எனக்கு அலர்ஜி தான். இது நார்மலா எப்பயும் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. ஐயையோ! நீ தள்ளியே இரு. உன்னோட வியாதி எனக்கோ இல்ல என் பேரனுக்கோ வந்துட்டா என்ன ஆகுறது? நீ அங்கேயே இரு. முதல்ல உன்ன செக் பண்ணணும் நாங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கள கூப்பிட்டு இவ ட்ரெஸ்ஸ கழட்ட சொல்றாங்க. ஹீரோயின் பயங்கரமா கதர்றா. கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை கொடுங்க. எதுக்காக நீங்க என்ன இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க? இவ்ளோ கேவலப்படுத்துறீங்க? அப்படின்னு சொல்லி கத்துறா. ஆனா இந்த செக்ரட்டரிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டி நீ அவமானப்பட்ட அப்படின்னா கண்டிப்பா வீட்ட விட்டு நீயே வெளியில போயிடுவ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா கரெக்ட்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். மரியாதையா எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்து கத்துறான். எல்லாரும் அப்பதான் ஹீரோயின விட்டுட்டு நவுந்தே போறாங்க. ஐயோ! அவ பக்கத்துல போகாதீங்க. அவளுக்கு வந்து மோசமான நோய் இருக்கு. அந்த நோய் உங்களுக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றா. மரியாதையா வாய மூடு. இதுக்கு மேல எதனா பேசுனீன்னா உன்ன என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா கோவப்பட்டுறான். பாட்டிமா, இவள எனக்காக தானே நீங்க இங்க கொண்டு வந்தீங்க. இவளுக்கு எதனா நோய் இருக்கு அப்படின்னா, அது என்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து அவள வேக வேகமா கூட்டிட்டு போறான். அவ்வளவுதான் பாட்டியில இருந்து எல்லாருக்குமே இவன் என்னடா இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங் ஆயிடுது.